Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல லேட்டஸ்டா வந்து அப்டேட் பத்தி பார்க்க போறோம். So வாட்ஸ்அப்ல இப்ப பீட்டா யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. So என்னன்னு பார்க்கலாம். So நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்டேட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி போட்டே இருப்போம். லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சாட்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா அந்த மெசேஜ் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 7 days 20 daysக்கு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் பின் பண்ணிக்க முடியும். மெசேஜ் மட்டுமான்னு சொல்லி கேட்டா போட்டோஸ் வீடியோஸ் அத கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன்ல வந்து பின் பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சவுண்ட் வந்து கேட்காது, ஜஸ்ட் நம்ம ஸ்கிரீன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்கிரீன் ஷேரிங்ல வந்து நீங்க ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப அந்த வீடியோல ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேரிங் வந்து கேட்கும். முதல்ல ஸ்கிரீன் ஷேரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சப்போர்ட் வந்து கிடையாது, பட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னு லேட்டஸ்டான வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஸ்டேட்டஸஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணலாம். இப்போ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி பேஜ் வந்து போகுது. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரீசன்ட் வியூட் அதுக்கப்புறம் மியூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸும் வந்து காட்டும். ரீசெண்டாக நம்ம ரீசெண்டாக போட்ட ஸ்டேட்டஸ் மட்டும் காட்டுது, டைம் வைஸ் படி காட்டுது. வியூடுனா நம்ம பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டுது. தென் மியூட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி மியூட் போட்டிருப்போம், அது நமக்கு வந்து தனியாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை. பட் நமக்கு இப்படி கீழே வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எது விதமான குரூப்லையும் ஜாயின் பண்ணக்கூடாது, சேனல்லையும் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு சேனல் ஜாயின் பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாட்ஸ்அப்பில் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த போல்ஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி குரூப்பில் வந்து இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்து 4 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கும், செலக்ட் பண்ணும்போது கேமரா கேலரி அதுக்கப்புறம் போல் அப்படின்னு வருது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்க முடியும், சூஸ் ஆப்ஷன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன அப்டேட்டாக நம்ம பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்து பார்த்து இருக்கும்போது கீழே நமக்கு வந்து இப்போ ரிப்ளை பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை பட்டன் நமக்கு இப்போ வந்து பார்த்தா ரிப்ளைன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பக்கமும் நமக்கு வந்து இப்போ கர்வ் ஆயிருக்கு. அது பார்க்க நமக்கு ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்து எமோஜியில் ரியாக்ஷன் பண்ணிக்க முடியும், இல்லை வந்து பார்த்து நம்ம அவதார் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், அது மூலம் ரியாக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு அந்த கீழே ரிப்ளை பட்டன் வந்து பார்த்து 4 பக்கம் கர்வாக இருக்குது, அது பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் இப்போ நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார் சாட் நோட்டிஃபிகேஷன், ஸோ லாஸ்ட்டில் வந்து ஹெல்ப்னு இருக்கும். ஹெல்ப்பு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்கும். இன்வைட் அண்ட் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. பட் இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட்னு வந்து காட்டுது. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட் வாட்ஸ்அப்னு கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணும்போது நமக்கு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கும், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் அவைலபிள் சொல்லி காட்டுது. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எப்பயாவது வந்து லேட்டஸ்டான புது அப்டேட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அது மூலமாக நீங்கள் போய் வந்து பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பிசியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா புது ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்டு சேட் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பர்சனலைசேஷன் ஸ்டோரேஜ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்தா வீடியோ அண்ட் வாய்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து வெப்கேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு டிஃபால்ட்டான கேமரா செட் பண்ணிக்க முடியும். மைக்ரோஃபோன் நம்ம வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். தென் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டிவைஸ் வச்சு மல்டிபிள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வந்து அந்த விண்டோஸ் ஆப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் நம்ம யூசர் நேம் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணுற மாதிரி புது அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து பாருங்கள், ப்ரொஃபைலில் நமக்கு வந்து பண்ண ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யுவர் நேம் வந்து இருக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். பீப்பிள் வில் ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் கான்டாக்ட் யூ வித்தவுட் நீடிங் யுவர் ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இந்த யூசர் நேம் போட்டு சர்ச் பண்ணி நம்மளால் வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து டெலகிராமில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலகிராம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து குரூப்பெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம கலர் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஒரு சேட்லேருந்து 8 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அது மட்டும் நமக்கு வந்து தனி கலராக வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம், நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. ஸோ 2 கலர் வந்து பாருங்கள் நமக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு இருக்குது. தென் செட்டிங்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்தனால 1ன்னு காட்டுது. ஸோ அந்த நம்பர்ஸ் வர இடத்துல நமக்கு வந்து பார்த்து ஹைட்டாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வாட்ஸ்அப் பீட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நானும் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.